சகாயம் ஒருத்தவங்க சொன்னாங்க, என்னோட ஒய்ஃபோட ஃப்ரெண்ட் அவங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ஏவல் விட்டுருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஒரு 9 மந்த்தாக ரொம்ப கஷ்டப்பட்டேன். 9 மந்த்தாக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். எனக்கு ஏவல் விட்டுட்டாங்க சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் ஒர்க்கு சொன்னாங்க. இப்போ வீட்டில் வந்து 3 days ஜாம் பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரை பண்ணிட்டு. அது எப்படின்னா ஏவல் என்ன பண்ணுது பேசிட்டு நம்ம மனசு நினைக்கிறது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அவங்க ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. நான் இப்போ உங்களை பார்க்க வரேன் அப்படின்னு நினச்சேன்னா அவன் வந்து பாஸ்டர் பார்க்க போகிறான், நான் வந்து ஆனால் கிரியேட் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பைபிள் எடுத்து படித்தேன்னா பைபிள் கூட சேர்ந்து படிச்சுட்டே இருக்கு. அதுவும் படிக்குது, பைபிளும் அதுவும் படிக்குது. நான் பெட்மான்ஸ் பாட்டு ஏதாவது கேட்கலாம்னு சொல்லிட்டு ஸ்பீக்கரில் போட்டு அதையும் பெட்மான்ஸ் வாய்ஸ்லேயே வந்து பாட்டு பாடுது. உங்களுக்கு எக்கோ மாதிரி கேட்டுட்டே இருக்கும். எக்கோ மாதிரி கேட்டுகிட்டே இருக்கு. நான் தேர்ட் பர்சன் இப்போ அவங்ககிட்ட கான்வர்சேஷன் பேசிட்டே இருக்கு அப்படின்னா தேர்ட் பர்சன் வந்து இன்வால்வ் ஆகிற மாதிரி அது டிஸ்டர்ப் ஆகுது. இப்போ ஆஃபீஸ் போனோன்னா அந்த மாதிரி இப்போ வந்து நேற்று ஒரு பாஸ்டர் ஜெபம் பண்ணாங்க. அது பண்ணிட்டு ரொம்ப லாங்காக கேட்குற மாதிரி இருந்தது. இப்போ இங்கே